சாதி நமக்கு சாமி மாதிரி. என்ன இல்லையா தேவருங்க போங்க குறவர்ஷம் அப்படி நில்லு போ. ஏன் சார் இவங்கெல்லாம் கூட்டு போக யாரும் இல்லை அண்ணாதீங்களா? அப்படியும் சொல்லலாம். எங்க சாதி ஆளுங்களை என்னால் தடுத்து நிறுத்த முடியும், ஆனால் அப்படி செய்ய மாட்டேன். கீழ் சாதி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுமே. ஒரு ஆள் மேலே ஒரு கேஸ் தான் போடணும்னு சட்டம் இருக்கான்னா தலைக்கு 2 கேஸை போட்டு விடுங்க. எவன் வந்து கேட்க போறான்? சாதி பேர்ல அப்பாவிங்களை சாக விடுறீங்க. என்ன மாதிரி மனுஷன் நீ? மேல் சாதி மனுஷன். சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார். நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. சினிமா அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட் மட்டும் கிடையாது. அது சொசைட்டியோட மிரர் மாதிரி. நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ், லைஃப் ஸ்டைல், கல்ச்சர், பாலிடிக்ஸ் இஷ்யூன்னு நிறைய விஷயங்களை அதை பற்றி பேசியிருக்கோம். சினிமாவால் எதையும் ஆழமாகவும் ஆணித்தனமாகவும் சொல்ல முடியும். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் கேஸ்ட்டை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஜாதி பெருமை பேசுகிற படங்கள் போய் ஜாதி ஒழிப்பு படங்களை வந்து நம்ம ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வெல்கம் டு பிக் ஸ்க்ரீன் டைரிஸ். நான் விஜய் நாஃபா. 1980ஸ்லேயே வந்து தமிழ் சினிமாவில் இந்த கேஸ்ட் பற்றி பேசுறதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. பட் 1990ஸ்ல தான் இந்த ட்ரெண்ட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. 1974 சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எம்மகன் மூவியில் அவர் குறிப்பிட்ட ஒரு கேஸ்ட் சேர்ந்தவராக இருப்பார். தொடர்ந்து இந்த மூவியில் அவரோட கேஸ்ட் ப்ரைடை சொல்லிக்கிட்டே இருப்பார். மோஸ்ட்டாக அந்த காலகட்டங்களில் வந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தேவர் மகன், நாட்டாமை, தேவர் வீட்டு பொண்ணு, சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்களெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப சர்க்காஸ்டிக்காகவே இதை பற்றி பேசியிருப்பாங்க. ராக்காயி கோயில் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி சார் வந்து விஜயகுமார் அவர்களுக்கு முடிவெற்ற சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் கவுண்டமணி சாருக்கு வந்து காஃபி கொட்டாங்குச்சியில் கொடுப்பாங்க, விஜயகுமார் அவர்களுக்கு டம்ளரில் கொடுப்பாங்க. அப்போ அவர் கேட்பாரு, எவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் வந்து கொட்டாங்குச்சிலே குடிக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளராச்சும் தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே கேள்வி கேட்டிருப்பாரு. எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில் தான் ஊற்றணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லையாவது நீங்க கொடுக்கடா. கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? 1987 வந்த வேதம் புதிதுன்ற மூவில கூட சத்யராஜ் அவர்களோட கேரக்டரை பார்த்து ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். பாலுங்கிறது உங்க பேரு, தேவங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா, நான் கரையேறிட்டானா நீங்க இன்னும் கரையேறலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் மூலமா ஜாதி ஒழிப்பை பேசிக்கிட்டே ஜாதி பெருமையோட வாழ்ற மக்களோட மனநிலைய பாரதி ராஜா அதுல சொல்லியிருப்பாரு. ஜாதி இல்லன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலுத்தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேளே. முக்கியமா பாரதி கண்ணம்மா, உன்னால் முடியும் தம்பி, இரணியன் இந்த மாதிரி படங்கள்லாம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்து பிரேவா கொஸ்டின் கேட்ட படங்கள். 2009 வந்த பேராண்மை மூவில கூட நிறைய இடங்கள்ல கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை பத்தி பேசியிருப்பாங்க. பட் அந்த காட்சிகள் எதுவும் பெருசா படத்துல இடம் பெறல. பாதிக்கப்பட்டவரால் மட்டும்தான் அந்த வழி என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் வந்த டேரக்டர்ஸ் தான் பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் அவர்கள்லாம். எப்படி கேஸ்ட் பெருமை பேசுகிற படங்களில் வந்து பிக் ஸ்டார்ஸ் வச்சு எடுத்தாங்களோ, லைக் சிவாஜி கணேசன் சார் அவங்கள மாதிரிலாம், அதே மாதிரி பா ரஞ்சித் அவர்கள் ரஜினிகாந்த் சார் வச்சு எடுத்த மூவி தான் கபாலி. கபாலி மூவியில் ரஜினி சார் வந்து வாய்ஸஸ் பீப்புளோட வாய்ஸா இருந்து தலித் பாலிடிக்ஸை பேசியிருப்பாரு. காந்தி செட்டை கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு, அரசியல். அதே மாதிரி காலா மூவில கூட பிளாக் அண்ட் ப்ளூ நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அம்பேத்கர் அண்ட் பெரியாரோட பிலாசபியை நிறைய இடங்கள்ல மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணி சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. வந்த பரியரும் பெருமாள் மூவில தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற ஜாதி மக்களால எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்கான விஷுவல்ஸ்ல காமிச்சிருப்பாரு. ஜாதியின் கொடூரம் அவன் வளர்க்குற நாயை கூட விட்டு வச்சிருக்காது. ஸ்டார்டிங்ல இருந்தே எந்த வம்துபுக்கும் போகாத ஒரு பையனை வாண்டடா வம்பிழுத்து அவனோட படிப்புக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. கடைசி சீன்ல வந்து ஜோவோட அப்பா வந்து பரியன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என் பொண்ணு இவ்வளவு பைத்தியமா இருக்காளே உன் மேல, உனக்கு எதுவும் தோணலை அப்படின்னு கேட்கும்போது பரியன் சொல்வாரு, நான் அது என்னன்னு தோன்றதுக்குள்ள இருந்தா நீங்க இவ்வளவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிற ஜாதி பொண்ணை வந்து காதலிச்சா இல்ல காதலிக்கணும்னு நினைச்சாலே என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கறத அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. 2019 வந்த அசுரன் மூவில ஒரு டைலாக் இருக்கும், நீ எல்லாம் சப்பல் போட்டா அப்போ உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம். அந்த டைலாக் மூலியமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சப்பல் போடுற உரிமை கூட மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அந்த படத்துல கடைசியா சொன்ன டைலாக் தான் ரொம்ப முக்கியமானது. காடு இருந்தா நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க, பணம் இருந்தா புடுங்கிப்பாங்க, ஆனா படிப்பு யாராலுமே எடுக்க முடியாது. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நமக்கு பண்ணதை வேற யாருக்கும் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம இரு.
இதுக்கு அடுத்த பரிமாணத்தில் வந்த படம் தான் கர்ணன். 1995ல கொடியன்குளம் கலவரத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இது. எங்கள் கிராமத்துலேயும் பஸ் நிற்கணும், மற்றவங்களுக்கு கிடைச்ச அதே அடிப்படை வசதி எங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி போராடின படம் அது. அந்த படத்தில் டுவர்ட்ஸ் த எண்ட் தனுஷோட டைலாக் கோவமாக பேசியிருப்பாரு. என் பிரச்சனை என்னங்கிறது உனக்கு முக்கியம் இல்லை, நான் எப்படி நடந்துக்கிறேன் எப்படி பேசுகிறேங்க தான் முக்கியம் இல்லை, நிமிர்ந்து பார்த்தாலே அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசியிருப்பாரு. அந்த டைலாக் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களின் கோவத்தோட வெளிப்பாடாக இருந்தது. என் பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்ல, உங்க முன்னாடி எப்படி நிக்கிற எப்படி பேசுறேங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்ல, நிமிர்ந்து பார்த்தாலே அடிப்பீங்களே. சூர்யா அவர்கள் நடித்த ஜெய்பீம் படமும் 1993ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டுச்சு. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எப்படி ஒரு பொய்யான கேஸ் போட்டு அவங்களுக்கு எதிராக என்ன மாதிரியான வன்கொடுமைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் காமிச்சுது. இதே மாதிரி பல படங்கள் கேஸ்ட் இஷ்யூவை பற்றி பேசியிருக்கு. நெஞ்சுக்கு நீதி, நட்சத்திரம் நகர்கிறது, மாமன்னன், மெட்ராஸில் எப்படி இந்த செவரை வச்சு சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி மாமன்னனில் சேரை வச்சு சொல்லியிருப்பாங்க. நெஞ்சுக்கு நீதி படத்தில் ஒரு ஆழமான டைலாக் இருக்கும், எல்லாருமே சமம்னா அப்போ யாரு தான் ராஜா, எல்லாருமே சமம்னு நினைக்கிறவங்க தான் ராஜா அப்படின்னு. ஓவர் த இயர்ஸ் எவ்வளோ படங்கள் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசினாலும் இன்னும் எத்தனை படங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தெரில. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. வேறொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி. ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒன்று போததா எல்லாரும் சேர்றதுக்கு?